ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கலாட்டா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி 1 o'clock வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய யூடியூப் ரெவென்யூ என்ன அப்படிங்கிறது ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2020 கொரோனாவோட ஃபஸ்ட்டு சைக்கிள் எண்டிங்கில் தான் வந்து நான் சேனல் ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, குக்கிங் வீடியோஸ் தான் போட்டேன். எந்த ஒரு பிளானும் கிடையாது. ஜஸ்ட் என்கிட்ட இருக்க நார்மல் கேமராவில் மொபைலில் தான் வந்து போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு பொரி வச்சு செஞ்சுருப்பேன். அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ரொம்ப இதாக இருக்கும். ஆக்சுவலாக கிளாரிட்டியெல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட 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 நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, என்னென்ன மாற்றணும், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத, பிகாஸ் என்னோடது வந்து ஃபினான்ஷியலாக நான் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் யோசித்து எல்லாத்துலேயுமே நான் பெஸ்ட்டாக பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஓரளவுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் க்ராஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செகண்ட் எலிஜிபிலிட்டி, அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ். நான் வந்து வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதனால ஷார்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ வீடியோஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்படிங்கிறனால வீடியோஸ் தான் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போஸ்ட் பண்ணேன். அதுவும் வந்து ரொம்ப நான் நினச்ச அளவுக்கு ரீச் ஆகலை. கிட்ஸை வச்சு பண்ணதை வந்து ரீச் ஆச்சு. பிகாஸ் நிறையா யூடியூப் அல்காரிதம் என்னென்ன தெரிஞ்சிக்காம தான் வந்து மேக்ஸிமம் நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சம் லைக் 2023 வந்து கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் போட்டு கிட்ஸை வச்சு தான் எடுத்தேன் அகெயின். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீக்காகவே போச்சு. என்னோடய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் நல்லா ஆக்டிவாக இருப்பேன், அப்புறம் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆயிடுவேன். வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு அந்த மாதிரியே தான் வந்து நிறையா நடுவில் கொஞ்சம் பீக்காக போகும். அப்புறம் மறுபடியும் எதுவுமே இருக்காது வீடியோஸ். ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து என்னை நடுவில் மறந்தே போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஃப்ரம் த ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்ததும் இதே தான். நடுவில் கொஞ்சம் ஆக்டிவாக வருவேன், அப்புறம் காணாமல் போயிடுவேன். பிகாஸ் கிட்ஸை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணனால அவங்கக்கிட்டேருந்து கால் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்னடா பண்ணலாம், இவங்க ஸ்டடீஸையும் கெடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏன் இவங்கள கூப்பிடணும், நம்மளாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் டக்குன்னு சரி ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது வந்து காமெடிக்கில் கொண்டு வந்தது இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அதான் கொண்டு வந்தேன். அது போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நிறையா பேர் என்கரேஜ் பண்ணாங்க. நீ சூப்பராக பண்ணுறடி, நீ பண்ணு, நல்லாயிருக்கு பார்க்குறக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து ஓகே நம்ம ஷார்ட்ஸ் போடலாம், காமெடி இதில் நானே பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். பட் எனக்கு வந்து வீட்டிலேருந்து எல்லோரும் புஷ்அப் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எதுலேயும் சாதிக்கிற வரைக்கும் நெகட்டிவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சாதித்தோன்னா பாசிட்டிவ்ஸ் அப்போ தான் தட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த பாசிட்டிவ்ஸும் கிடைக்காது. ஸோ சேலிங் இந்த சேம் போட். முடியாது, வேண்டாம், பண்ணாத, இது பண்ணாத நினைப்பாங்க, இதை பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி சொன்னாங்க. யார் என்ன நினச்சாலும் ஐ எம் நாட் ப்ளீஸ் பாதர். ஏன்னா எனக்கு இது செட் ஆச்சு. எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாஸ்ட் 2 months-ஆக என்னோடய கிட்ஸோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் இந்த பவிஸ் கலாட்டா ஒன்லி வித் பவி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க என்னோடய வீடியோஸ் மட்டுமே நான் போட ஆரம்பித்தேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வரதுக்கு முன்னாடி தட் இஸ் என்னோடய ஆக்டிங் இல்லாமல் 1500 இருந்துச்சு. இப்போ வந்து நியர்பை 5500 ஆக போகுது. ஸோ இந்த 2 months-ல நான் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஆக்டிங்காக வந்து உள்ளே வந்திருக்காங்க. என்னோடய ஆக்டிங் பிடிச்சி போய் அண்ட் லைக்ஸ், வியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உனக்கு அதிகமாகிட்டே இருக்குது, ஏர்னிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக சரி இதை போட்டுடலாம், சிச்சோ நான் நிறையா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு, சரி நம்ம யூடியூப் ஏர்னிங் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய யூடியூப் இன்கம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி வெரி ஃபஸ்ட் நான் 2020 வந்து ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்னால் பண்ணவே முடியல.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் 248 தான். டோட்டலாக லைஃப் டைம் எடுத்தோம்னா என்னோடது வருது. தட் இஸ் ஃப்ரம் தி பிகினிங் டில் டேட் அப்படின்னா அப்போவே வந்து ஒரு 2000 தான். வீடியோ ஹவர்ஸ்னு எடுத்தோம்னா 2000 பக்கம் தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வருது. இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்கேன்னா 1000 வருமா 100 தாண்டுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த என்னோடய வியூஸ் வந்து இப்போ டோட்டலாக 90 டேஸ்க்கு ஒரு 90 டேஸ் க்ரைட்டீரியா தான் இருப்பாங்க. ஸோ அந்த 90 டேஸ் க்ரைட்டீரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ தான் என்னோடது 1M ப்ளஸ் மைட் பி ஐ திங்க் 13 lakhs வியூஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. 500 கிடைக்குமா 100 கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து 13 லட்சம் வியூஸ் இப்போ டோட்டலாக வந்திருக்குங்கிறது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். என்னோடது பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் வந்து செகண்ட் எலிஜிபிலிட்டியான 10M வியூஸும் வந்து அச்சீவ் பண்ணுவேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டினியூஸாக இருந்தால் யூடியூப் அல்காரிதம் வந்து ஒரு சில வீடியோஸை கொண்டு போக மாட்டேங்குது. அது ஏன்னும் எனக்கு இன்னும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா என்னோடய கொலீக் சொல்லி தான் நான் இப்போ இந்த 2 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன திருத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய டீச்சிங் வச்சு அவங்களுடைய கைடன்ஸ் வச்சு தான் நான் இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேன்மேலும் இன்னும் என்னுடைய பெஸ்ட்டு கொடுப்பேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நான் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னுடைய யூடியூப் ஏர்னிங் 0. ஓகேவா? ஸோ சீக்கிரமாக இந்த 0 வந்து ஹீரோ ஆகி பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக எனக்கு தேவைங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு காட்டலனாலும் டோன்ட் மிஸ் அவுட். நான் வந்து டெய்லி மினிமம் 6 to 7 வீடியோஸ் மினிமம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பட் எனக்கு டைம் மல்டிபிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு டைம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கிவ் இட். நீங்களும் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டலனாலும் ஏதோ கொஞ்சம் பவிஸ் கலாட்டாக்கு போயிட்டு கொஞ்சம் பார்த்து இந்த பிள்ளையும் கொஞ்சம் முன்னேற்றி விட்டிங்கன்னா நன்றி கடனாக இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா அண்ட் கிவிங் யர் சப்போர்ட் ஃபார் மை க்ரோத். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் கோஆர்டினேஷன். இதே மாதிரி ஒத்துழைப்பு நான் மறுபடியும் இன்னும் அடுத்து எங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் பண்ணுறேன். ஸோ வெற்றி அடைஞ்சாதான் வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா. தேங்க்யூ.